வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பிணி நீங்க மகாபெரியவா சொல்லி தந்த மந்திரம். அப்படி என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தார், என்ன பிணி நீங்கித்து அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சி மகாபெரியவா திவ்ய யாத்திரைகள்லாம் முடிச்சுன்ட்டு மறுபடியும் காஞ்சிபுரம் வந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் பரமாச்சாரியால் தரிசிக்க வந்த கூட்டத்தில் நடுத்தர வயதான ஒரு தம்பதியும் இருந்தா. அந்த மனைவிக்கு ஏதோ உடல்நல குறைபாடு அப்படின்றது சாதாரணமாக பார்க்குறவாளுக்கே தெரியும். தாங்க முடியாத வலியினால் தவிச்சுட்டு இருந்தான்னு சொல்லக்கூடாது, துடிச்சுட்டு இருந்தான்னு சொல்லணும். இப்போ வெளியில் வந்துட்டுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரட்டுமா அப்படின்னு அவள் கண்ணில் கண்ணீர் கோலம் மாதிரி இருந்தது. அவளோட கணவர் மெதுவாக ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தார். அவளுக்கு மனைவியோட தவிப்பில் கணவருடைய மனம் ரொம்ப சங்கடப்படுறதுன்றது அவருடைய முகத்திலேயே தெரிஞ்சுது. மெதுவாக வரிசை நகர்ந்துட்டு இருந்தது. இவாளோட முறை வர்றதுக்காக பொறுமையாக நகர்ந்து மகாபிரிவா முன்னாடி வந்து நின்னா. ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடியே மகாபிரிவா, என்ன ரொம்ப வலிக்கிறதா? இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் போதாது, கொஞ்சம் மந்திரமும் வேணும் அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. தான் பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டு ஏதோ சொன்னார். கொஞ்ச நேரத்துலலாம் அந்த சீடர் ஒரு பேப்பரில் எதையோ எழுதி எடுத்து கொண்டு வந்து மகாபெரியவா கிட்ட நீட்டினார். அதை அப்படியே பார்த்த மகாபெரியவா, சரியாக எழுதியிருக்கியே, ஒரு தரம் படிச்சு காமி அப்படின்னார். காகிதத்தில் எழுதி கொண்டு வந்த அந்த சீடர் சத்தமாக அந்த மந்திரத்தை படித்தார். अस्मिन् परात्मन्ननु पाद्मकल्पे त्वमित्थमुत्थापित पद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्धि वातालय वासविष्णो. சீடர் படித்து முடித்ததும் ஸ்ரீமத் நாராயணியத்தில் இருக்கிற ஸ்லோகம் அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? எங்கே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். பெரியவா, உங்களுக்கு தெரியாததில்லை, இது குருவாயூரப்பனை பற்றின துதி. பரமாத்மாவாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற குருவாயூரப்பனே பத்மகல்பத்தில் பிரம்மதேவனை தோற்றுவித்தவன் நீ. அளவற்ற மகிமையுடையவனாகிய நீயே எனது உடல் மனம் சார்ந்த எல்லா பிணிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பவ்யமாக சொன்னார் சீடர். என்ன ஸ்லோகத்தை நன்னா கேட்டுண்டியோ? இதை 108 தரம் நம்பிக்கையோட சொல்லு, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி மாதுளம் பழம் ஒன்றை பிரசாதமாக கொடுத்து அனுப்பி வச்சார் மகாபெரியவா. அந்த தம்பதியும் ஆச்சாரியாலை நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆச்சாரியாலோ இல்லைன்னா அங்கே இருந்த வேற யாருமே, எந்த சீடர்களும் எந்த பக்தாலும் அந்த பெண்மணிக்கு என்ன உபாதை அப்படின்னு கேட்கவே இல்லை. இந்த சம்பவம் நடந்து 4-5 மாதம் இருக்கும். அதே தம்பதியர் மறுபடியும் மகாபெரியவாளை தரிசிக்க காஞ்சிபுரம் வந்தா. இந்த முறை அந்த பெண்மணியின் முகத்தில் வலியின் ரேகை கொஞ்சம் கூட தெரியவில்லைன்னு சொல்றதை விட இல்லைன்னு சொல்லலாம். அந்த கணவருடைய முகமும் தெளிவாகவே இருந்தது. அமைதியாக வரிசையில் நடந்து மகாபெரியவா முன்னாடி வந்து நின்னா. என்ன நோய் போயிடுத்துன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாலோ? இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு ஒன்றுமே கேட்காம ஆசீர்வாதம் பண்ணா மகாபெரியவா. அவ்வளவுதான். கண்ணில் இருந்த அந்த குளம் மாதிரி இருந்த அந்த நீர் பெருகி வழிய ஆரம்பிச்சிடுத்து. மகாபெரியவாளோட திருப்பாதத்தில் விழுந்தா அந்த பெண்மணியும் அவருடைய கணவரும். தெய்வமே, என்னோட மனைவிக்கு மாரில் புற்றுநோய் இருக்கு, அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப முத்திட்டதுனால பலன் இருக்குமோன்னு தெரியாது அப்படின்னு டாக்டர் எல்லாரும் சொல்லி கைவிட்டுட்டா. மன அமைதியாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு தான் போன தடவை இங்கே வந்தோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம அதை தீர்த்து இவளோட உடல்நிலை சீராரத்துக்கு ஒரு வழியும் காட்டினேலே, உங்கள் கருணையை என்னென்னு சொல்கிறது என்று உரத்த குரலில் சொல்லி கதறி அழுதனர்
அந்த தம்பதியினர். இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. அந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னதுனால உங்களுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. க்ஷேமமா இருங்கோ, ஒரு குறையும் வராது அப்படின்னு மென்மையா சொல்லி ஆசீர்வாதம் பண்ண ஆச்சாரியா குங்கும பிரசாதத்தை அந்த தம்பதி கிட்ட கொடுத்த போது அங்க கூடியிருந்த அந்த பக்தர் கூட்டம் பெரியவாளின் மகிமையை புரிந்து கொண்டு கோரசா குரல் எழுப்பித்து, நினைத்தாலே கிடைக்கும் பெரியவாளின் அனுகிரகம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.